நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்க முயற்சிப்பதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்கக்கூடிய முயற்சிக்கு திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி காலம் முதல் ஏழை எளிய மக்களுக்காக முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களுக்கும் விலையில்லா வேட்டி சேலை ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலங்களில் தரமான நூல் வாங்கி நெசவாளர் கூட்டுறவு சங்க வேட்டி மற்றும் சேலைகள் தயாரித்து மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு வழங்கப்பட்டு வந்த விலையில்லா வேட்டி மற்றும் சேலை ஏப்ரல் மே மாதங்களில் தான் வழங்கப்பட்டு வருகிறது எனவும் இதுதான் நிர்வாக திறமையின்மைக்கு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 50% மேல் வேட்டி மற்றும் சேலைகள் வெளி மாநிலங்களிலிருந்து முறைகேடாக வாங்கப்படுவதால் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவு தொழிலாளர்கள் வேலை இழந்து அவதியுறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி மற்றும் விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களை முழுமையாக முடக்கும் எண்ணத்துடன் தரமற்ற நூல்களை வழங்கி அவர்கள் மீதே பழி போடக்கூடிய முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். திமுக அரசு 2026ஆம் ஆண்டு விலையில்லா வேட்டி நெய்வதற்கு கூட்டுறவு நூற்பாலைகளிலிருந்து தரமற்ற பாவு நூலை வாங்கியதாக கைத்தறி மற்றும் விசைத்தறி சங்கத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு விநியோகித்த தரமற்ற நூலில் வேட்டி சேலை நெய்யும் கூட்டுறவு சங்கங்களின் மீது இந்த அரசே பழிபோடக்கூடிய அவலத்தை கைத்தறித்துறை அரங்கேற்றி வருகிறது எனவும், அதாவது தமிழக கூட்டுறவு நூற்பாலைகளிலிருந்து இந்த ஆண்டு சங்கங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வேட்டி உற்பத்திக்கான பாவு நூல் 40 பிசி நூல்களை கொண்டுதான் வேட்டி உற்பத்தி செய்ததாக அந்த சங்கத்தினரை தெரிவிக்கிறார்கள் என்றும் இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்கக்கூடிய முயற்சியில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது எனவும் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் திமுக அரசுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்றும் காட்டமாக தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.